ஈழத்தமிழ் மக்களே, ஈழத்தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, மானம் ரோஷம் இருந்தால் அர்ஜுனா சொல்வது போல சோறாடா சாப்பிடுறீங்க, வலது கையாலையாடா சாப்பிடுறீங்க என்றுதான் கேட்க தோன்றுகிறது. விஜயை நம்பாதீர்கள். விஜய் யார்? விஜயும் ஒரு கருணாநிதி போன்றவர் தான். விஜயும் ஒரு எம்ஜிஆர் போன்றவர் தான். விஜயும் ஒரு ஜெயலலிதா போன்றவர் தான். விஜயும் ஒரு ஸ்டாலினை போன்றவர் தான். விஜயும் ஒரு எடப்பாடியை போன்றவர் தான். விஜயால் எந்த துரும்பை கூட ஈழத்தமிழர்களுக்கு செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி தான் கடைசி யுத்தத்தை நடாத்தியது. முள்ளிவாய்க்கால் அவலம், முள்ளிவாய்க்காலிலே அனைவரும் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியால் தான் என்று ஈழத்தமிழர்கள் உலகளாவிய ரீதியிலே ஆதாரங்களோடு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையில். இந்த செய்தி ஈழத்தமிழர்களும் விஜய் வெற்றி பெற்ற இப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில நாங்கள் அலசப் போகின்ற விடயம் ஓப்பனாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், வெளிப்படையாக நாங்கள் கூறுவதாக இருந்தால், விஜயால் எந்த துரும்பை கூட ஈழத்தமிழர்களுக்கு செய்ய முடியாது. ஈழத்தமிழர் நினைக்கின்ற விடயங்களையோ, ஈழத்தமிழர்களுக்கு செய்ய வேண்டி இருக்கின்ற, ஈழத்தமிழருக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களையோ அல்லது உரிமைகளையோ எதையும் உலகளாவிய இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கோ அல்லது இலங்கையிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கோ செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார். அவருடைய கொள்கையும் அப்படி, அவர் போய்கொண்டிருக்கின்ற வழியும் அப்படி இருக்கிறது. ஏன், எப்படி, எதற்கு? விஜய் 107 இடங்களை பெற்று எம்எல்ஏக்களுடைய அந்த வெற்றியை பெற்று தொங்கு பாலமாக இருக்கின்ற பொழுது, முதலாவதாக அவரால் நிராகரிக்கப்பட்ட டிஎம்கே ஊழல் கட்சி, தீய சக்தி, ஓம் சக்தி, தீய சக்தி ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தீய சக்தியோடு இணைந்து நின்ற அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கின்றார். எத்தனையோ மேடைகளிலே காங்கிரஸ் கட்சியை கழுவி ஊற்றியவர் விஜய் அவர்கள். அப்படி இப்படி எக்கச்சக்கமாக கழுவி ஊற்றியிருக்கிறார். அவர்களோடு தான் அந்த முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அரவணைத்து அவர்களோடு சேர்ந்திருக்கிறார். அதைவிட திருமாவளவன், அவரும் டிஎம்கே கட்சியோடு இருந்தவர். அவரை பெரிதாக விமர்சிக்காமல் விட்டாலும் அவர் சேர்ந்திருந்த அந்த கட்சியை, டிஎம்கே கட்சியை விமர்சித்தவர். அதே வேளையிலே திருமாவளவன் சும்மா இருக்கவில்லை. திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை பலமாக விமர்சித்திருக்கிறார்கள். இருந்தும் அவரையும் இணைத்திருக்கிறார் மற்றும் மற்றவர்களை இணைத்திருக்கிறார். அவர்கள் பேசிய பேச்சை நாங்கள் கேட்கவில்லை. இருந்தாலும் கூட அவர்களும் நிச்சயமாக இவரை எங்கேயோ ஒரு இடத்தில் நிராகரித்திருப்பார்கள். காரணம், வேறு கட்சிகளோடு அவர்கள் ஒட்டி இருந்ததன் காரணத்தினால். ஆனால் நாங்கள் இங்கே ஈழத்தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது, சரி, அது முடிந்தது, வெற்றி பெற்றாயிட்டு முதலமைச்சர் ஆகிவிட்டார். அதன் பிற்பாடு ஈழத்தமிழ் மக்கள் ஒரு சிலர், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசியத்தை அனைத்தையும் கட்டி காக்கின்ற அடுத்த பிரபாகரன் என்கின்ற அளவிற்கு இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள், ஏன் அடுத்த பிரபாகரனாக இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள், அதைவிட அடுத்த பிரபாகரன் நினைத்து கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் அவர்கள், அத்தோடு கூட சாணக்கியன் அவர்கள், இவர்கள் அனைவரும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். எதற்காக? அவர்களுடைய அடுத்தடுத்த பதிவுகளிலே இன்றும் கூட 12ஆம் தேதியும் கூட பார்த்த அளவிலே தமிழரசு கட்சி அவர் ஈழத்தமிழர் மக்களுக்கு எங்களுடைய அபிலாசைகளை பெற்றுத்தர வேண்டும், அப்படி இப்படி என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக தான் நிராகரித்தவர்களையே உள்ளே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அவர்கள், இவரோடு நிற்பவர்கள் சம்மதிப்பார்களா? காங்கிரஸ் கட்சி தான் கடைசி யுத்தத்தை நடாத்தியது. முள்ளிவாய்க்கால் அவலம், முள்ளிவாய்க்காலிலே அனைவரும் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியால் தான் என்று ஈழத்தமிழர்கள் உலகளாவிய ரீதியிலே ஆதாரங்களோடு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எப்படி இவரால் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய முடியும்? சரி, அடுத்தது ஊழலை அளிப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று கூறியவர் யாரை தோற்கடிக்க நினைத்தார்? டிஎம்கேயை மாத்திரமல்ல, ஏடிஎம்கேயையும் விமர்சித்தவர். ஏடிஎம்கேயும் ஊழல்காரர், திராவிடர் கட்சிகள் மற்றும் பல கோடி கணக்கிலே ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று கூறிய
கூறி வெற்றி பெற்றவர்களில் 22 பேர் 12/5/2026 இந்த விஜய் கட்சியிலே தமிழ்நாடு வெற்றி கழகத்தோடு சங்கமமாக இருக்கிறார்கள். விஜயனுடைய வார்த்தையிலே, விஜயனுடைய பார்வையிலே அவர்கள் அசுத்தமானவர்கள், ஊழல்வாதிகள், பொறுக்கிகள், ரவுடிகள் என்று நிராகரிக்கப்பட்ட அவர்கள் இப்பொழுது அந்த ரவுடிகள், அந்த கொள்ளைக்காரர்கள், அந்த ஊழல்வாதிகள் இப்பொழுது எப்படி அவர் வருகின்ற பொழுது ஆதரித்து வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அப்படியானால் விஜய் அவர்களும் இன்டிரெக்டாக, மறைமுகமாக அதே கூட்டம்தான். அவருடைய உள்மனம் அப்படி சொல்கிறதா? உண்மையிலே இவரோட தனி கொள்கையோடு தன்னுடைய கொள்கையோடு வர வேண்டுமாக இருந்தால் டிஎம்கேயோடு நின்ற திருமாவளவனையோ, டிஎம்கேயோடு அவர்களுடைய ஆட்சியிலே கொள்கைகளை பிடித்து, ஊழல்களை பிடித்து அவர்களோடு ஆதரவாக நின்ற காங்கிரஸ் கட்சி ராகுல் அவர்களையோ, அல்லது ஏடிஎம்கேயில் இருந்த அந்த கூட்டங்களையோ அவர்களையோ இவர் ஏற்றிருக்க கூடாது. இவர் ஏற்றதன் காரணத்தினால் இவர் இப்ப அசுத்தப்படப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு வீட்டிலே கழிவறை இருக்கிறது, சமையலறை இருக்கிறது, பார்வையாளர்கள் அறை இருக்கிறது, தூங்கும் அறை, படுக்கை அறை என்று பல அறைகள் இருக்கின்றன. இதிலே இப்பொழுது அந்த கழிவறையை உடைத்து பார்வையாளர்கள் அல்லது நாங்கள் ஓய்வெடுக்கின்ற அறையோடு இணைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் ஏடிஎம்கேயோ டிஎம்கே ஊழல்வாதிகள் அல்லது ஓம் சக்தி, தீய சக்தி என்று நாங்கள் கூறவில்லை, விஜய் தான் கூறினார். அப்படியானால் அவர் கூறியது அனைத்தும், மக்களுக்கு கூறிய அனைத்தும் பொய்யான பிரச்சாரம். இப்படியான ஊழல்வாதிகளை தன்னோடு சேர்த்து வெற்றியை நிர்ணயித்திருக்கிறார், அல்லது வெற்றியை அந்த பதவியை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த ஊழல்வாதிகளும், அந்த பொறுக்கிகளும், அந்த ரவுடிகளும், அந்த துஷ்பிரயோகம் செய்பவர்களும் இவரோடு இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மாலை மரியாதையோடு அவர்களை ஏற்றிருக்கிறார். அப்படியானால் விஜய் அவர்கள் என்ன கொள்கையிலே சென்று கொண்டிருக்கிறார்? சரி, அவர் என்ன மண்ணாங்கட்டி கொள்கையிலும் சென்று கொண்டிருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஈழத் தமிழர்களாகிய இருக்கின்ற நாங்கள், அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது பட்டி தொட்டியில இருக்கின்ற பாமரனாக இருக்கட்டும், இவர்கள் விஜயை நம்பாதீர்கள். விஜய் யார்? விஜயும் ஒரு கருணாநிதி போன்றவர் தான், விஜயும் ஒரு எம்ஜிஆர் போன்றவர் தான், விஜயும் ஒரு ஜெயலலிதா போன்றவர் தான், விஜயும் ஒரு ஸ்டாலினை போன்றவர் தான், விஜயும் ஒரு எடப்பாடியை போன்றவர் தான். அவர் 1008 கொள்கைகளை கூறலாம், சில விடயங்களை அவர் நிரூபித்து காட்டலாம், சில விடயங்களை அமுலாக்கலாம், சாராய கடைகளை குறிப்பிட்ட நல்ல விடயம்தான், இல்லை என்று கூறவில்லை. இருந்தாலும் கூட விஜய் செய்யாவிட்டாலும் இவர் சேர்த்து கொண்டவர்கள், உதாரணத்துக்கு ஏடிஎம்கேல 22 பேர், இவர்கள் ஊழல் செய்யாமல் விடுவார்களா? மக்களை நீங்களே கூறுங்கள். அதாவது அந்த சேர்க்கப்பட்ட முழுக்க ஊழல்வாதிகள் அவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏடிஎம்கே என்றால், டிஎம்கே என்றால் ஊழல்வாதி கட்சிகள். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் கோடிக்கணக்கிலே ஊழல் செய்தவர்கள் என்று தெரியும். தெரிந்தும் விஜய் சேர்த்திருக்கிறார் என்றால் அவரும் அதற்குள் இணைந்து விட்டார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் ஊழல் செய்யாமல் இருப்பார்களா? நிச்சயமாக செய்தே தீருவார்கள். இன்னும் போக போகத்தான் தெரியும். விஜயனுடைய கட்சியிலே இருக்கின்ற அந்த எம்எல்ஏக்களும் யார் யார் ஊழல்வாதிகள், யார் யார் பெண்களை இழிவுபடுத்துகின்றவர்கள், யார் யார் பொறுக்கிகள், யார் யார் துஷ்பிரயோகம் செய்பவர்கள், யார் யார் ஊழல் செய்தவர்கள், யார் யார் எவ்வளவு வழக்குகளில் இருக்கிறார்கள், யார் யார் ஊழல்வாதிகள் ஆகப் போகின்றார்கள் என்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கிடையில் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் உலகளாவிய ரீதியிலே இலங்கையிலும் சரி, சுவிட்சர்லாந்திலேயும் சரி, கனடாவிலேயும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, பிரான்ஸ், ஜெர்மன், அயர்லாந்து, ஒவ்வொரு மூலமுடுக்குகளிலேயும் பிரித்தானியாவிலேயும் சரி இருக்கின்றவர்கள் அனைவரும் நாங்கள் விஜய் வெற்றி பெற்றதை பெரிதாக கொண்டாடக்கூடாது. அது விஜய் வெற்றி பெற்றது ஒரு ஜெயலலிதா பெற்றதுக்கு சமனாக இருக்கிறது. ஏனென்றால் ஜெயலலிதாவின் நாட்கள் தான் இங்கே வந்து விஜயோடு சேர்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் அது ஏடிஎம்கேயும் விஜயனுடைய வெற்றி கழகம், தமிழ்நாட்டு வெற்றி கழகம் இணைந்திருக்கிறது. அப்படியானால் அது இணைந்த கலப்பு, அப்படியான ஊழலும் இணைந்திருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களாகிய இருக்கின்ற படித்தவர்கள், பண்பானவர்கள்,
மக்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரிடத்தில் கெஞ்சாதீர்கள், அவரால் ஒரு துரும்பை கூட எடுக்க முடியாது. வடக்கு கிழக்கு இணைக்க முடியுமா? போர்க்குற்றத்தை விசாரிக்க முடியுமா? அல்லது விசாரிப்பதற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அல்லது அதை பற்றி அனுரா அரசோடு பேச முடியுமா? 13வது திருத்தச் சட்டத்தை அமுலாக்குவதற்கு அனுராவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அல்லது மக்களுக்காக செய்யப்படுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகளை பிடித்து விகாரைகள் அமைத்திருக்கிறார்கள், அந்த விகாரைகளை விடுங்கள் என்றொரு வார்த்தை கூற முடியுமா? நிச்சயமாக முடியாது. செய்யவும் மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். இவர் ஒரு நடிகனாக இருந்து வந்திருக்கிறார். அதே வேளையிலே இவருக்கு ஆதரவாக நாமல் ராஜபக்சவிலிருந்து ரணிலிருந்து எல்லோருமே இவருடைய ரசிகர்கள். அந்த வேளையிலே அவர் நடிப்பு துறையிலே விட்டு விலகி இருந்தாலும் அவர்களை எதிர்க்க அவருக்கு விருப்பம் இல்லை, செய்யவும் மாட்டார். பொறுத்திருந்து பாருங்கள், எழுதி வைத்து பாருங்கள். இது லங்கா போர் ஊடகத்தினுடைய ஒரு அறிக்கையாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். ரோசமுள்ள, மானமுள்ள அல்லது ஈழ மக்கள் மீதும் ஈகங்கள் மீதும் நாங்கள் இழந்த மாவீரர்கள் மீதும் மக்கள் மீதும் எங்களுடைய துன்பங்கள் மீதும் வாழ்வை இழந்தவர்கள் மீதும் ஈழ மக்கள் மீதும் நாங்கள் சாட்சியமாக கூறுகின்றோம். அக்கறை இருப்பவர்கள், நம் மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து இனிமேலாவது விஜய் அது செய்வார் இது செய்வார் செய்ய வேண்டும் என்ற அறிக்கைகளை போட்டு மற்றவர்களுக்கு கடுப்பேத்தாதீர்கள். இது வெறும் நாடகம். அது அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கின்ற வேலை. யாரை முதலில் அழைக்கப் போகின்றார் என்று பாருங்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விஜய் அவர்கள் முதலில் அழைக்கப் போகின்றாரா, ஸ்ரீதரனையா, அல்லது தம்பி அர்ச்சுனா அவர்களையா? யாரை அழைக்கப் போகின்ற, அல்லது அனுராவையா? யாரை அழைக்கப் போகின்றார்கள்? அப்பொழுது உங்களுக்கு தெரியும் மற்றவர்களுடைய வக்கிர புத்தி. சில வேளைகளில் ஸ்ரீதரன் அவர்களை விஜய் அவர்கள் அழைத்தாராக இருந்தால் அர்ச்சுனா என்ன செய்வார்? உடனடியாக விஜய்க்கு எதிராகவும் விஜய்க்கு மாறாகவும் தன்னுடைய பாணியிலே அவர் தூற்றி எழுத ஆரம்பிப்பார். அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இணைந்துதான் செல்வார். ஸ்ரீதரனோடு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நடக்கும். இது அந்த பயணம் இவர்களாக கேட்டு அவர்கள் அழைத்தார்கள் என்ற பெயரில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்களும் செல்லுகின்ற, போய் அவரை சந்திக்கின்ற, வாழ்த்துகின்ற, நேரடியாக செல்கின்ற அந்த வாய்ப்பு அல்லது அந்த சந்தர்ப்பம் விரைவில் நடைபெறும். அல்லது சுமந்திரனிடையில் புகுந்து தன்னுடைய அந்த சட்டத்தரணி புத்தியால் உடனடியாக தான் போய் சந்திக்கின்ற அந்த நடவடிக்கை கூட நடந்தாலும் தமிழரசு கட்சி சந்திக்க போகின்றது என்று கூறி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆம், ஈழத்தமிழ் மக்களே, ஈழத்தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, மானம் ரோசம் இருந்தால் அர்ச்சுனா சொல்வது போல சோறாடா சாப்பிடுறீங்க, வலது கையாலையாடா சாப்பிடுறீங்க என்றுதான் கேட்க தோன்றுகிறது. அப்படி கேட்க தோன்றுகின்ற இந்த வார்த்தைகளை தயவு செய்து மீண்டும் எங்களை உச்சரிக்க வைத்து விடாதீர்கள். நிச்சயமாக லங்கா போர் ஊடகம் மக்களுக்காக இயங்குகின்ற ஊடகம், முழுக்க வியாபார நோக்கம், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்கள் சார்பாக மக்களுடைய தேவைகளையும் முள்ளந்தண்டெலும்போடு நாங்கள் செய்திகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இதிலே நாங்கள் யாருக்கும் பயமில்லை. ஆம், எங்களுடைய நாட்டுக்குள்ளே அனுராவிடம் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாகி அனுராவிடம் சென்று நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றெடுப்போம். உலக நாடோ ஐநாவோ யாருமே எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை, செய்யவும் மாட்டார்கள். வேண் செலவு. நீங்கள் ஐநாவுக்கு போவீர்களாக இருந்தால் அங்கே அமெரிக்கா சொல்வதுதான் சட்டம். நீங்க இந்தியாவுக்கு போவீங்கன்னா விஜயால எதையும் செய்ய முடியாது. விஜய் அதாவது மீனவர்களை, இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கைக்காக அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் அங்கே கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற திணிப்பை செய்ய முடியாது மத்திய அரசுக்கு. அவர் வேண்டுகோள் கொடுக்க முடியுமே தவிர அவர் அங்கே அவர்களுக்கு அறிக்கை சமர்ப்பித்து மத்திய அரசுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட முடியாது. அதை முடிவு செய்வது மத்திய அரசு. இந்த பிடிபட்டிருக்கின்ற தமிழக மீனவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் பக்கத்திலும் ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது. அந்த நடுக்கடலில், அதாவது எல்லை தாண்டி இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் 2 பேரும் எல்லை தாண்டி இவர்கள் மீன்பிடித்தல் மாத்திரமல்ல, மீன்பிடிக்கின்ற போர்வையிலே கள்ளக்கடத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர்.
அல்லது பேராசையினால் இங்கே வந்திருக்கலாம். அது யாராக இருந்தாலும், இலங்கை மீனவர்களா இந்திய மீனவர்களா, எல்லை தாண்டினால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையில் தமிழக அரசு, தமிழ்நாட்டு அரசு நீதி பார்த்து கொள்ளும் என்று கூற வேண்டுமே தவிர விடுதலை செய்யுங்கள் என்று கடிதத்தை எழுவது ஒரு வெறும் அந்த கண் துடைப்புக்காக செய்யப்படுகின்ற விடயம். இன்னும் எத்தனையோ விடயங்களை நாங்கள் வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் ஆக இருக்கின்ற நடிகர் விஜயனுடைய நடிப்புகளை நாங்கள் பார்க்கத்தான் போகின்றோம். பார்ப்போம், இன்னும் வெளியே வரும். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்கா போர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.